மன்மோகன் சிங் மறைந்தார். உலக பொருளாதாரம் தன்னுடைய தலைமகனை இழந்தது. திறந்தவெளி பொருளாதார கொள்கை என்பதனுடைய சிற்பி மன்மோகன் சிங். 1932 பழைய பாகிஸ்தானில் பஞ்சாப் மாநிலத்தில் பிறந்தவர். இந்த நாடு விடுதலை பெற்ற போது மிகப்பெரிய குருதி வரலாறு பாகிஸ்தான் இந்திய பிரிவினை. அந்த காலகட்டத்தில் பாகிஸ்தானிலிருந்து இவருடைய குடும்பம் இந்தியாவிற்கு புலம்பெயர்ந்து வந்தது. பாகிஸ்தானில் இருந்த பஞ்சாபிலிருந்து இந்திய பஞ்சாபுக்கு வந்த பஞ்சாபி மன்மோகன் சிங் அவர்கள். அவர் பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் இளங்கலை முதுகலை பொருளியல் பட்டங்களை பெற்றவர். ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று மேலும் படிக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தில் அங்கேயும் ஒரு முறை முதுகலை இளங்கலை பட்டங்களை பெற்றவர் மன்மோகன் சிங் அவர்கள். பிறகு அங்கேயே ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே முனைவர் பட்டம் பெற்றவர். அரசியல்வாதிகள் பொதுவாக டாக்டர் ராதாகிருஷ்ணன் 60 பல்கலைக்கழகத்திலேயும் ஜவஹர்லால் நேரு 75 பல்கலைக்கழகத்திலேயும் கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றவர்கள். அந்த மதிப்புறு முனைவர் பட்டம் என்பது பல்கலைக்கழகங்கள் வழங்குவது. ஆனால் டாக்டர் மன்மோகன் சிங் 1950 61 வரையிலான இந்திய ஏற்றுமதி கொள்கையும் பொருளாதார வளர்ச்சியும் என்கிற தலைப்பில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய முனைவர் பட்டத்தை வழங்கி முனைவர் பட்டம் பெற்றவர். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் இந்திய நாட்டில் இருக்கிற பஞ்சாப் பல்கலைக்கழகத்திலையும் டெல்லி பல்கலைக்கழகத்திலையும் பேராசிரியராக இருந்தவர். இவருடைய இந்த ஏற்றுமதி கொள்கை தான் பிறகு 90களிலே திறந்தவெளி பொருளாதார கொள்கைக்கு காரணமாக இருந்தது. பின்னர் ஒரு முறை நேர்காணல் தந்தபோது தனக்கு பாடம் நடத்திய திருமதி ராபின்சன் சீன பொருளாதார கொள்கையை நுட்பமாக கூறியவர். அதைப் போலவே மேலை நாட்டு முதலாளித்துவ கொள்கையை பேசி நிக்கோலாஸ் என்கிற ஆசிரியர்கள் தான் தனக்கு அறிவு புகட்டினார்கள் என்று தன்னுடைய ஆசிரியர்களை மதித்து போற்றியவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் யூஎன் என சொல்லப்படுகிற யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் இருக்கிறதே, அதனுடைய நிதிப்பிரிவிலே தெற்கு நாடுகளுக்கான IMF இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு பிரிவிலே இருந்து பல ஆண்டுகள் பணிபுரிந்தார். கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளுக்கு மேலே 2 முறை இடைவெளியிலே அங்கே பணிபுரிந்து உலக நாடுகளுடைய பொருளாதாரத்தினுடைய மென்னியை பிடித்து பார்த்தவர். 1970களிலே அவர் இங்கே வந்தபோது இந்திய அரசாங்கம் அவருடைய அறிவை பயன்படுத்தி கொண்டது. அந்த நிதித்துறையிலே அவர் ஆலோசகராக மட்டுமல்ல, திட்ட கமிஷனுடைய ஆலோசகராக மட்டுமல்ல, திட்ட கமிஷன் தலைவராகவும் இருந்தார். ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னராக, நிதித்துறை செயலாளராக, இப்படி நான் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளினுடைய பொருளாதார நிபுணராக இருந்துவிட்டு பிறகு அரசியல்வாதியாக மாறியவர் மன்மோகன் சிங் அவர்கள். 1991 மிகப்பெரிய நெருக்கடியை உலக பொருளாதாரம் சந்தித்த போது இந்திய பொருளாதாரம் நுணுங்கிய போது அதனுடைய முதுகெலும்பை நிறுத்திய சிற்பி மன்மோகன் சிங். அவர் ஒரு சராசரி அரசியல்வாதி இல்லை, மிகச்சிறந்த பொருளாதார நிபுணராக இருந்து பிறகு அரசியலுக்கு வந்தவர். அப்போது நரசிம்மராவ், முகர்ஜி போன்றவர்கள் அவருடைய அறிவை பயன்படுத்தி கொண்டார்கள். அந்த காலகட்டத்தில் ஒரு முறை ஒரு பெரிய பொருளாதார குற்றம் நிகழ்ந்தபோது தானாக முன் வந்து தன்னுடைய அந்த நிதி செயலர் பதவியை விலகல் கடிதம் கொடுத்தவர். அப்பொழுது அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படி நேர்மையும் அறச்சிந்தனையும் உடையவர் மன்மோகன் சிங் அவர்கள். 1990களில் அவருடைய பங்களிப்பு மிகப்பெரியது. இன்றைக்கு கூட உலக நாடுகளிலே ஜிடிபி என சொல்லப்படுகிற அந்த வளர்ச்சி நிலை 2-3 விழுக்காடு இருந்தபோது, இந்த நாடு நசிந்து கிடந்தபோது 9 விழுக்காடு வரை, ஓராண்டில் 9 விழுக்காடு வரை வளர்ச்சி கண்டதற்கு முதுகெலும்பாக இருந்தவர் மன்மோகன் சிங் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மன்மோகன் சிங் அவர்கள் அரசியலில் திணிக்கப்பட்டார். அவர் அதுவரை இந்த ரிசர்வ் பேங்க் கவர்னராக, நிதித்துறை செயலாளராக, திட்ட கமிஷன் தலைவராக, திட்ட கமிஷன் ஆலோசகராக பல்வேறு பொறுப்புகளில் இருந்த நிலையில் அவர் இந்த நாட்டினுடைய பிரதமராக நெருக்கடியான நேரத்தில் காங்கிரஸ் கட்சியில் கிட்டத்தட்ட அவர் 24 ஆண்டுகள் மேல் சபையில் இந்திய நாட்டினுடைய மேலவையிலே உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அஸ்ஸாமிலிருந்தும் கடைசியாக ராஜஸ்தானிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் பிரதமராக இருந்தபோது தான் அவர் பல்வேறு மனித உரிமை சட்டங்கள், இந்த பல்வேறு சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. அவர் இந்த திறந்தவெளி பொருளாதார கொள்கையினுடைய பிதாமகன் என்றே சொல்லலாம்.
திறந்தவெளி பொருளாதார கொள்கை வந்தபோது மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தது. மேலை நாட்டு மிகப்பெரிய நிறுவனங்கள் இந்த நாட்டு சிறு தொழிலை நசுக்கிவிடும் என்கிற குற்றச்சாட்டு வந்தது. ஆனால் இந்த நாடு பொருளாதாரத்தில் மீண்டெழுவதற்கு காரணமாக இருந்தது அதே புதிய பொருளாதார கொள்கை. அவர் இந்த ஏற்றுமதி கொள்கையை ஆய்வு செய்த காரணத்தினாலே உலக நாடுகள், உலக பல்கலைக்கழகங்கள் அவரை அழைத்து இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்றுமதியின் பங்கினை பற்றி உரையாற்ற வைத்தார்கள். அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த கல்விமான், மிகச்சிறந்த பொருளாதார நிபுணர். அவர் இன்றைக்கு மறைந்திருக்கிறார் என்பது நமக்கு அதிர்ச்சி அளிக்கிறது. அவர் பிரதமராக இருந்தபோது அப்துல் கலாம் என்கிற இஸ்லாமியர் இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக இருந்தபோது எந்த கலவரமும் இங்கு வந்துவிடவில்லை. இங்கே இந்து மதம் அப்போதெல்லாம் எந்த விதமான நெருக்கடிக்கும் ஆளாகவில்லை. இவர் சீக்கியர், அவர் இஸ்லாமியர். நாடு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே சிறப்பாகத்தான் சென்றது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இவர் பிரதமராக இருந்தபோது பல்வேறு வளர்ச்சியை இந்த நாடு கண்டது. புதிய புதிய பொருளாதார திட்டங்களை இவர் அறிமுகப்படுத்தினார். அவர் காலத்தில் தான் பல்வேறு ஒடுக்கப்பட்ட மக்கள் வளருகிற வாய்ப்பு இங்கே இருந்தது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர் மீது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் ஒரு மிகச்சிறந்த பொருளாதார நிபுணர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அத்தகைய ஒரு மாமனிதர் இன்றைக்கு மறைந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சிக்கு நெருக்கடி நேரத்தில் இவர் உதவினார் என்பதை விட 10 ஆண்டுகள் அவர் பிரதமராக இருந்தபோது இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டமைத்து மேலே கொண்டு வந்தார் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நட்டத்தில் இருந்த பொதுத்துறை நிறுவனங்களை விற்க வேண்டும் என்கிற கொள்கை முடிவு அந்த காலத்தில் எடுக்கப்பட்டாலும், நரசிம்மராவ் ஆட்சி காலத்திலும் சரி, மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலும் சரி, பொதுத்துறை நிறுவனங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டன. நட்டத்தில் இருந்த பொதுத்துறை நிறுவனங்கள் விற்கப்பட்டன. தனியார் துறை கதவு திறந்து விடப்பட்டது. அதனாலேயே பொருளாதாரம் வளர்ச்சி பெற்றது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எல்லோரும் அன்றைக்கு எதிர்த்ததைப் போல சிறுதொழில்களும் குறுந்தொழில்களும் நசுங்கி போய்விடவில்லை. இங்கே தெருவிலே காய்கறி விற்பவனோ அல்லது இந்திய நாட்டு நிறுவனங்களோ நொறுங்கி போய்விடவில்லை. அதனுடைய வளர்ச்சியும் கவனத்தில் கொண்டுதான் அவர் அந்த பொருளாதார கொள்கையை வடிவமைத்தார். அவருடைய காலகட்டத்தில் தான் இங்கு பல்வேறு அறிவியல் வளர்ச்சிகள் தோன்றின. எப்படி ராஜீவ்காந்தி ஆட்சி காலத்தில் நிறைய விண்கலங்கள் அனுப்பப்பட்டு இந்த அலைபேசி போன்ற புதிய நுட்பங்கள் எல்லாம், தொலைக்காட்சிகள் எல்லாம் தோன்றினவோ, அதுபோல் இவர் காலகட்டத்தில் நிறைய இந்த பொருளாதார திட்டங்களின் காரணத்தினால நாடு முன்னேற்ற பாதையிலே சென்றது. அவருடைய காலத்தில் தான் இந்த ஜிடிபி மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்கிறோம். இந்த மாமனிதர் இன்றைக்கு மறைந்திருக்கிறார். இன்றைக்கு இந்திய நாடே வருத்தத்தில் இருக்கிறது. 92 வரை வாழ்ந்தவர். அவருடைய பிள்ளைகளெல்லாம் மிகப்பெரிய அறிஞர்களாக, அவருடைய மூத்த மகள் கிட்டத்தட்ட 12 நூல்கள் வரலாற்றுத் துறையில் பங்களிப்பு தந்திருக்கிறார். அவருடைய 2வது மகள் மிசோரம் மக்களுடைய வாழ்க்கையை பற்றி நூல்கள் எழுதியிருக்கிறார். ரூரல் என சொல்லப்படுகிற ஊரக முன்னேற்றத்தை பற்றிய சிந்தனையாளராக அவர் இருக்கிறார். அவருடைய 3வது மகள் அமெரிக்க நாட்டில் மனித உரிமை போராளியாக, களப்போராளியாக இருக்கிறார். இப்படி அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் மிகச்சிறந்த கல்விமான்களாக உயர்ந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் மன்மோகன் சிங் அவர்கள் அத்தகைய ஒரு நிலைப்பாட்டை எடுத்தது தான் காரணம் என்பதை நாம் கவனத்தில் கொள்கிறோம். அத்தகைய மாமனிதர் இன்றைக்கு மறைந்திருக்கிறார். இவர் ஏதோ சராசரி அரசியல்வாதியாக இருந்து அரசியல் செய்யவில்லை. இவர் அரசியல் செய்ய தெரியாத அரசியல்வாதி, பொருளாதாரத்தை தூக்கி நிமிர்த்திய அரசியல்வாதி. அத்தகைய மாமனிதர் மறைந்திருக்கிறார். இந்திய நாட்டினுடைய புதிய பொருளாதார கொள்கையினுடைய சிற்பி மறைந்திருக்கிறார். அவருக்கு நமது ஆழ்ந்த அஞ்சலியை செலுத்துவோம். நன்றி.